ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின்னர் கிரியேஷன்ஸ். இது ஷார்ட் சென்டென்சஸோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டென்சஸ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது தான் ஃப்ரீயாக கான்ஃபிடெண்ட்டாக எந்த தயக்கமும் இல்லாமல் ஃப்ளூயண்ட்டாக உங்களால் பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் கெட்டிங் டு த வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ். Do watch the full video and don't skip it friends. இந்த வீடியோவில் I am learning English. நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாக வாங்க, இது ரொம்ப அதிகம், இந்த பக்கம் நகருங்க, I don't open, இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, let's begin. First sentence, love yourself. Love yourself. உங்களை நேசிக்கவும். உங்களை நேசிக்கவும். 26th sentence, go right away. Go right away. உடனே செல்லுங்கள். சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, உடனே செல்லுங்கள். speak quietly. Speak quietly. கிளாஸில் சத்தம் போட்டுகிட்டே இருந்தால் மிஸ்ஸு சொல்லுவாங்க, அமைதியாக பேசுங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய மீனிங் தான் ஸ்பீக் குவைட்லி. அமைதியாக பேசுங்கள். நெக்ஸ்ட்டு 28th சென்டென்ஸ் என்னென்னா, ஐ எம் லேர்னிங். ஐ எம் லேர்னிங். நான் கற்கிறேன். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, 29th சென்டென்ஸ், ஐ எம் லாஃபிங். ஐ எம் லாஃபிங். நான் சிரிக்கிறேன். நான் சிரிக்கிறேன். ஐ எம் டீச்சிங். ஐ எம் டீச்சிங். நான் கற்பிக்கிறேன். நான் கற்பிக்கிறேன். நான் சொல்லி தந்துட்டுருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். ஓகே, 31st சென்டென்ஸ் என்னென்னா, வெயிட் அ மினிட். வெயிட் அ மினிட். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நான் வந்துட்டே இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் அ மினிட். பி குட் டு ஆல். Be good to all. எல்லோரிடமும் நல்லவனாக இரு. எல்லோரிடமும் நல்லவனாக இரு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், be punctual. Be punctual. இந்த டைம்க்கு கரெக்டாக அங்கே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் be punctual. சரியான நேரத்தில் இரு. சரியான நேரத்தில் இரு. ஓகே, 34th சென்டென்ஸ் என்னென்னா, திஸ் இஸ் டூ மச். திஸ் இஸ் டூ மச். இது மிக அதிகம். இது மிக அதிகம். கம் அட் ஒன்ஸ். கம் அட் ஒன்ஸ். உடனே வாருங்கள். உடனே வாருங்கள். 36th சென்டென்ஸ், don't be hasty. Don't be hasty. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். அவசரப்படாதீங்க, எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் ஸ்லோவாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். 37th சென்டென்ஸ், not to worry. Not to worry. வருத்தப்பட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிலீவ் இன் மை வேர்ட்ஸ். பிலீவ் இன் மை வேர்ட்ஸ். என் வார்த்தைகளை நம்பு. நான் சொல்கிறது உண்மைதான், என்னுடைய வார்த்தையை நம்பு அப்படின்னு சொல்வோம்ல. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்னா, பிலீவ் இன் மை வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் 39th, ஐ டோன்ட் ஓப்பன். ஐ டோன்ட் ஓப்பன். நான் திறக்க மாட்டேன்.
கதவை திற அப்படின்னு யாரா சொல்லும்போது நோ ஐ டோன்ட் ஓப்பன், நோ நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இதோடைய மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்டெட் ஆஃப் தட். இன்ஸ்டெட் ஆஃப் தட், அதற்கு பதிலாக. இது உடஞ்சிருச்சு, அதற்கு பதிலாக நான் இது தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தட். நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டை மீறி. கார் வந்து என்னோட கண்ட்ரோலில் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போகுது, கட்டுப்பாட்டை மீறி வேகமாக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கையை விட்டு மீறி போயிடுச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மூவ் அசைடு. மூவ் அசைடு, கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, சற்று நகருங்கள். நெக்ஸ்ட் ஒன் யூ டெல் ஒன்ஸ். யூ டெல் ஒன்ஸ், நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். கீப் இட் கோயிங். கீப் இட் கோயிங், தொடர்ந்து செயல்படுங்கள். தொடர்ந்து செயல்படுங்கள். மார்க் நல்லா வாங்கியிருக்கோம் அப்படின்னா சூப்பர், கீப் இட் கோயிங் அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி மார்க் வாங்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டாப் டூயிங் இட். ஸ்டாப் டூயிங் இட், செய்வதை நிறுத்துங்கள். செய்வதை நிறுத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஃபூல் மீ. டோன்ட் ஃபூல் மீ, என்னை முட்டாளாக்க வேண்டாம். என்னை முட்டாளாக்க வேண்டாம். ரிப்பீட் ப்ளீஸ். ரிப்பீட் ப்ளீஸ், தயவு செய்து மீண்டும் சொல்லவும். தயவு செய்து மீண்டும் செய்யவும். நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கல, ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கைண்ட்லி see it. கைண்ட்லி see it, தயவு செய்து அதை பாருங்கள். ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலனா ப்ளீஸ் கைண்ட்லி see it அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஒன் மெனி ஆஃப் அஸ். மெனி ஆஃப் அஸ், நம்மில் பலர். மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ், மனதை கவரும் செயல்திறன். சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த வீடியோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மைண்ட் ப்ளோயிங் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இதோடைய மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் subscribe to my channel. Thanks for watching.